வணக்கம். வெல்கம் டு மதுஸ்ரீ கிரியேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுங்க. டிவிஎம்சின்னு சொல்கிறாங்க. நம்ம திருநெல்வேலி பாளையங்கோட்டை என்டர் ஆன உடனே ஹை கிரவுண்ட்ஸில் தாங்க இந்த காலேஜ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். சமீபத்தில் தான் இதை மா சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு இந்த பில்டிங்கை. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. கார்டியாலஜி, ஆர்த்தோபெடிக், ஜென்ரல் சர்ஜரி, பீடியாட்ரிக் எல்லாத்தையுமே இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜ் ப்ரீமியரான ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுங்க. அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 250 மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது, எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. 20 துறைகளில் பிஜி இருக்குங்க. 9 துறைகளில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் இருக்குங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 48th ரேங்க் வருது. இது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஐஏஆர்எஃப் ரேங்கிங்கில் 87th வருதுங்க. இதோடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எவ்வளோ அலோட் பண்ணியிருக்கோ அதே ஃபீஸ் தான் வாங்குகிறாங்க. ஹாஸ்டல் டெபாசிட் மட்டும் 30,000 நம்ம கட்ட வேண்டி இருக்கும். அதில் 10,000 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. மந்த்லி ஹாஸ்டலுக்கு பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு அரவுண்ட் 6,000 ருபீஸ் வருதுங்க மந்த்லி கட்ட வேண்டிய அமௌண்ட்டை. ஸோ இதுதான் ஃபீஸ் டீட்டெயில்ஸு. உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு மக்கள் வராங்க பாருங்கள். நிறைய அவுட் பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய, நிறைய இன்பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு பெரிய எக்ஸ்போஷராக இருக்கும். ஹை கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக இந்த காலேஜில் படித்தா கிடைக்கும். திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் அல்வாக்கும் ஃபேமஸ், அருவாளுக்கும் ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப வீரமாக இருக்கிறதுக்கு காரணம் தாமிரபரணி தண்ணி குடிக்கிறதுனால தான். அதுவும் ஒரு ரீசன் தாங்க. நிறைய மாடர்னான ஒரு கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, பெரிய லைப்ரரி இருக்குங்க இங்கே. இதுதான் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய இது. லைப்ரரியில் ரிசர்ச் ஒர்க் பண்ணக்கூடிய புக்ஸும் இருக்குது. குக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு காமனான ஒரு சென்ட்ரலைஸ்டு குக்கிங்காக தான் இருக்குது. அங்கே இருந்து பாய்ஸ் ஹாஸ்டலுக்கும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கும் உள்ளேயே சமைச்சு கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறது சவுத் கேட்டுங்க. இப்போ நம்ம காலேஜ் தான் போயிட்டு இருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு 10 minutes டிரைவில் நீங்கள் போனீங்கன்னா நம்ம காலேஜ் போகிறதுக்கான ரூட் வரும். ரைட் சைடு நம்ம திரும்ப வேண்டியிருக்கும். திரும்பினதும் இந்த ரோடு செயின்ட் தாமஸ் சாலை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதில் நம்ம திரும்ப வேண்டியிருக்கும். ஸோ இது ஒரு ப்ரீமியரான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு. இப்போ நம்ம ரைட் சைட் ஆஃப் த காலேஜ் பில்டிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. இங்கே நர்சிங்கும் இருக்குது, நிறைய பேராமெடிக்கல் கோர்ஸஸும் இங்கே இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டியும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த கேம்பஸ்க்குள்ளேயே நீங்கள் பார்க்குறது நம்மளுடைய திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுடைய கேம்பஸ். நிறைய மரங்கள் சூழ்ந்து இருக்குது. ஆனால் திருநெல்வேலி கண்டிப்பாக வெயிலான ஒரு ஊர் தான். ஸோ பிள்ளைங்க நல்லா தண்ணி குடித்து அவங்கள ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பழகிடும். ஆரம்பத்தில் கொஞ்சம் வெயில் தாங்க முடியாமல் இருந்தாலும் பழகிடும். இங்கே இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ் தான். ஸோ அது அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. இங்கே ஃபஸ்ட் இயருக்கு 2 வீலர்ஸ் அலௌடு கிடையாதுங்க. செகண்ட் இயர் ஹாஸ்பிட்டலும் போயிட்டு மறுபடியும் கிளாஸும் இங்கே அட்டென்ட் பண்ணுறதுனால 2 வீலர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு சொந்த வண்டி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒவ்வொரு பயோகெமிஸ்ட்ரி அது மாதிரி ஒவ்வொரு பிளாக்ஸை தனித்தனியாக நம்ம பில்டிங்காக பார்த்துட்ருக்கோம். இது ரைட் சைடு ஆஃப் த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் தான். இங்கே திருநெல்வேலி வந்ததுக்கப்புறம் எப்படியும் அட்மிஷன் போகிறதுக்கு ஒரு நாள் ஆகிடுங்க. ஸோ நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு வசதியாக ஒன்று பாளையங்கோட்டையிலையும் உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா வண்ணாரப்பேட்டை போயிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க. வண்ணாரப்பேட்டை போயிட்டால் அங்கே நிறைய அஃபோர்டபுளான தங்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. ஹோட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இப்போ இது ஒரு சின்ன ஒரு விநாயகர் கோயில் வச்சுருக்காங்க. இந்த கேம்பஸில் ஒரு சின்ன பயம் என்னென்னா நிறைய நாய்கள் சுற்றிட்டுருக்கு. அது காலப்போக்கில் அதை கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சேஃபாக இந்த இடத்துல நீங்கள் இறங்க வேண்டியிருக்கும். வண்ணாரப்பேட்டைங்கிறது ரொம்ப பக்கம் தாங்க திருநெல்வேலி பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாப்பில் இருந்தே.
ஹை கிரவுண்ட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் நீங்கள் அங்கே போகிறதுக்கு. அங்கே ஸ்டே பண்ணிட்டு கூட வரலாம். நெக்ஸ்ட் டே நாங்கள் மறுபடியும் அதே காலேஜுக்கு தான் வரோம், அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸை பார்க்குறதுக்காக. ஸோ கலெக்டருடைய வீடு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வீட்டுக்கு மிக அருகிலேயே தான் இந்த கேம்பஸ் அமைஞ்சிருக்கு, காலேஜ் கேம்பஸ். இந்த ரூட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிற ஒரு அனாதை ஆசிரமம் கூட நம்ம பார்க்க முடியுது. இதை தாண்டின உடனே வர கேட்டு தான் உங்களுக்கு வெஸ்ட் கேட்டு. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுடைய வெஸ்ட் கேட்டில் தான் நம்ம என்ட்ரி ஆக முடியும். அந்த வழியாக நம்ம போகிறோம். இங்கே ஏடிஎம் ஃபெசிலிட்டி இல்லை, ஆனால் ஸ்டேட் பேங்க்குடைய பிரான்ச் இருக்குது. ஸோ பசங்க தேவைன்னா அங்கே போய் பணம் எடுத்துக்கலாம். அவங்களுடைய கை செலவுக்கோ இல்லை ஃபீஸ் கட்டுறதுக்கோ தேவையான அமௌண்ட்டை உள்ளுக்குள்ளேயே கேம்பஸ்குள்ளேயே இருக்கிற ஸ்டேட் பேங்க் பிரான்ச்லேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வெஸ்ட் கேட்டு, இதுதான் காலேஜுடைய என்ட்ரன்ஸ். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம்னா முதல்ல ஒரு ரைட் சைடில் ஒரு கட் வரும். அதில் போனோம்னா உங்களுக்கு லேடிஸ் ஹாஸ்டல், லைப்ரரி, ரிசர்ச் ஒர்க் பண்ணக்கூடிய பில்டிங் எல்லாமே இருக்குது. நம்ம அதில் போக போகிறது கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடில் என்னென்ன பில்டிங்ஸ் இருக்குதுங்கிறத நம்ம அப்படியே பார்த்துட்டே போகலாங்க. பெரிய ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள். எங்கேயுமே திரும்ப தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போகலாம். இந்த வீடியோவில் நான் வந்து கிளாஸ் ரூம் எப்படி இருக்குங்கிறத கவர் பண்ணியிருக்கேன், ஹாஸ்டல் ரூம்ஸும் எப்படி இருக்குங்கிறத நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு பிளாக்கு. நெக்ஸ்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டியும் அவைலபிளுங்க. கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது அவைலபிளாக இருக்கும். இது தாங்க கிளாஸ் ரூமு. எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு, சென்ட்ரலைஸ்ட் ஏசி, தனித்தனி சேர் டேபிள் எல்லாமே இருக்குது பாருங்கள், ஃபேன் ஃபெசிலிட்டியோட. ஆனால் ஹாஸ்டலில் வந்து கெய்சர் கிடையாதுங்க. இது ஹாஸ்டலுடைய என்ட்ரன்ஸு. இங்கே கொரியர் எல்லாம் வந்தால் கூட இங்கே என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வாங்கிக்க முடியும். ஃபுட் டெலிவரிஸும் இங்கே என்ட்ரன்ஸில் செக்யூரிட்டி கிட்ட நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் ஹாஸ்டல் ரூமு. ஒரு ரூமுக்கு 3 பேர் தங்குறாங்க. ஹாஸ்டல் டெபாசிட் 30,000 இல்லைங்களா, அதில் 10,000 வந்து நான் ரீஃபண்டபிள், மற்ற 20,000 வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் அமௌண்ட்டாக தான் இருக்கும். 3 பேர் தங்குறதுனால ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி ஒரு கபோர்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அங்கே நம்ம ட்ரெஸ்ஸு, மற்ற கொண்டு போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம அங்கே வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா தேவைன்னா ஒரு சூட்கேஸில் நம்ம போட்டுக்கலாங்க. சோஃபார் உங்களுக்கு டிவிஎம்சி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ளீஸ் லைக், ஃபாலோ அண்ட் ஷேர், கமெண்ட் ப்ளீஸ். நன்றி. இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. மீண்டும் சந்திப்போம்.